சமைக்கணும், சுத்தம் பண்ணணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், குழந்தைங்களை பாத்துக்கணும். இதெல்லாம் வேலை இல்லைன்னா வேற எது வேலை? வீட்டுல சும்மா தானே இருக்க. இந்த ஒத்த வார்த்தையில ஒட்டுமொத்த இல்லத்தரசியோட உழைப்பையும் நம்ம காணாம ஆக்கிடுறோம்ல. சமைக்க ஆள் வச்சா சம்பளம், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா சம்பளம், குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் வச்சா சம்பளம். ஆனா இதையே ஒரு பொண்ணு தான் குடும்பத்துக்காக செஞ்சா அது அவ கடமை தானே. கடமைன்னா உழைப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஒரு சில பொண்ணுங்க விருப்பப்பட்டு வீட்டுல இருப்பாங்க, ஒரு சிலர் குழந்தைங்களுக்காக வீட்டுல இருப்பாங்க, ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலைக்காக வீட்டுல இருப்பாங்க, ஒரு சிலர் வேற வழியே இல்லாம வீட்டுல இருப்பாங்க. அவங்க வீட்டுலதான் இருக்காங்க, ஆனா சும்மா இல்ல. வேலைக்கு போற பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் கஷ்டம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலை தான் பாக்கா. சமைக்கிறா, சுத்தம் பண்றா, பாத்திரம் கழுவுறா, குழந்தைங்களை பாத்துக்கிறா, வீட்டையும் பாத்துக்கிறா. இதுல என்ன தெரியுமா? வேலை ரெண்டு. ஆபீஸ்ல பாக்குற வேலைக்கு சம்பளம் உண்டு, வீட்டுல பாக்குற வேலைக்கு சம்பளம் கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு 9 to 5 கிடையாது, வீக் ஆஃப் கிடையாது, லீவ் கிடையாது. இன்னைக்கு செஞ்ச வேலையை நாளைக்கு செய்யணும், நாளைக்கு செஞ்ச வேலையை நாளைக்கு மறுநாளும் செய்யணும். இந்த வேலைக்கு முடிவே கிடையாது. ஆனா ரொம்ப ஈஸியா கேட்பாங்க, வீட்டுல இருந்து அப்படி என்னதான் பண்ணேன். வீட்டு வேலை முடிஞ்சிடும், ஆனா வீட்டை பத்தின யோசனை முடியவே முடியாது. அடுத்தது என்ன? இந்த ஒரு கேள்விதான் பல பொண்ணுங்களோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே அவங்க உடம்ப விட மனசு சீக்கிரம் சோர்ந்து போயிடும். அவங்க எல்லாம் வீட்டுல தானே இருக்காங்க, வீட்டுலதான் இருக்காங்க. ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாம அவங்க வீட்டுல இருக்கட்டும், அடுத்த நாள் அந்த வீட்டோட நிலைமையை பார்த்துட்டு சொல்லுங்க சும்மா இருக்காங்களான்னு. சமை